30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. இங்கே 3 பேர் இன்னைக்கு உட்காந்துருக்கோம்னா இதில் செல்வராகவன் தான் சினிமா பிடிச்சு வந்தவர். தனுஷுக்கு சினிமா பிடிக்காது. 5-6 படம் பண்ணுற வரைக்கும் அவருக்கு சினிமா பிடிக்காது. என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன்னு தான் வருவார். நான் துள்ளுவத இளமையை கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ஷார்ட்டில் வந்து அழுதுகிட்டே தான் நடிப்பார் அவர். செல்வராகவன் படிக்கும்போதே அவர் ரொம்ப பெரிய படிப்பாளிங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் வீட்டிலே அவர் தான் அதிகம் படிப்பாளி இல்லைப்பா. அவர் தான் மாமா தானே அதிகம் படித்தவர். மெடலிஸ்ட்டு, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணார், செகண்ட் இயர் படிக்கும்போது நான் என்ன ஒரு வீட்டில் ஒரு கொள்கை வச்சுருந்தேன்னா, அப்படியே சினிமாவுக்கு யாருமே நம்ம பிள்ளைங்க வந்துடக்கூடாது அப்படின்னு. சார் நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசணும், நிறைய பேசவா, டைம் இருக்குது. நம்ம பிள்ளைங்க சினிமாவுக்கு வந்துடக்கூடாதுடா சாமின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரிவியூ ஷோவுக்கு கூட போக மாட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. இப்படி இருக்கிறப்போ அவர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு நாள் அப்படியே ஹைன்னு வந்தார். அப்படியே அந்த புக்கு தூக்கி அப்படியே ஸ்டைலாக விட்டு எறிஞ்சார். அப்படியே உட்காந்துட்டார். அப்பா நோ காலேஜ். என்னடா செகண்ட் இயர் தானே போயிருக்க? இல்லைப்பா நோ காலேஜ். அப்புறம் ஆனால் பக்குங்குது. ஏன்னா அந்த என்ஜினியர் ஷீட் வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை விட அவங்க அம்மா விஜயலட்சுமி பட்ட கஷ்டம் இருக்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீட்டு வாங்கணும். இப்போ நீ என்னடா சொல்கிற? இல்லைப்பா சினிமா தான். அப்போ எனக்கு டக்குன்னு கோவம் வரல. நான் ரொம்ப எமோஷ்னல் பர்சன். நான் கோவம் உடனே வந்துடும். கோவப்படாமல் சடன்னாக யோசிக்கிறேன், என்னடா செய்கிறது, படிப்பு போயிடுமேன்ட்டு. தம்பி, சினிமா உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்தது, உங்கள் அப்பா காலத்துலையும் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு பின்னாலேயும் இருக்கும். டிகிரி அப்படி இல்லை ராஜா. இப்போ போச்சுன்னா மறுபடியும் வராது உனக்கு. இன்றைக்கி எங்கேயாவது பியூனாக போகணுன்னா கூட ஒரு டிகிரி தேவைப்படுது. நீ ஒரு டிகிரி வாங்கிட்டு வா, நான் அவனை சினிமாவில் எங்கேயாவது சேர்த்து விடுறேன். இது வந்து சத்தியமாக சொல்கிறேன், போய் அவனை ஏமாற்றி காலேஜுக்கு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. அடுத்த நாள் காலேஜுக்கு போயிட்டார். பார்த்தா நல்ல மார்க், என்ஜினியர் ஆகிட்டார். ஓ, நான் என்ன பண்ணேன், இதுக்கு இடையில் ஒரு அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு ஐடியாலாம் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி சிகாகோவில் ஏதோ ஒரு இது ஃபிலிம் கோர்ஸோடு சேர்ந்து அப்படி சொன்னால் தான் அமெரிக்காவுக்கு போனான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அவர் என்னை நாடு கடத்தணும்னு பிளான் பண்ணுறீங்களா நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, சினிமா தான். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட சொன்னாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. என்னைய உன் மகன் எனக்கு எப்பயே திட்டுறது. ரவிக்குமார்ட்டெல்லாம் கேட்டேன். ரவிக்குமார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவரும் நானும் ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கேயாவது வச்சுக்கையா அவன்? நான் கண்டபடி திட்டுவேன். என் அசிஸ்டன்ட் டைரக்டரை கோவப்பட்டா உன் மகனை நான் எப்படி திட்டுறது? இப்படி ஒவ்வொரு காரணமும் ஒவ்வொருத்தருக்கு. யாருமே சேர்த்துக்கல. பாலச்சந்தர் சார்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி, சார் அவனுக்கு சினிமா புரியல, நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், சினிமா வேண்டான்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார்கிட்ட அனுப்புனேன். ஒரு 2 மணி நேரமாக காணோம். அவர் பாலச்சந்தர் சார்கிட்டருந்து ஃபோன் வருது. இவங்கிட்ட ஏதோ ஃபயர் இருக்கியா, இவங்கிட்ட விட்டு நானே பார்த்துக்கிறேன். இது என்னடா அது, ஒளிய தெரியாமல் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கதையாக போய் சினிமா வேண்டான்னு சொல்லுங்கன்னா அவர் என்கிட்ட என்னமோ இருக்குங்கிறாரு. இருந்திருக்கலாம். பட் எப்போவுமே குழந்தைங்கள் மேலே பேரண்ட்ஸுக்கு அண்டர் எஸ்டிமேட் தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்மளை விட இருப்பாங்களா, நம்மளை விட வசதியாக வந்துடுவாங்களா, இல்லை பெருசாக சாதிச்சிருவாங்களா அப்படின்னு இருக்காது. நமக்கு அப்படித்தானே இருக்கும். அவர் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரிக் டைரக்டராக வருவார்னு அன்னைக்கு நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும்? யார்கிட்டையும் அவர் ஒர்க் பண்ணவும் இல்லை. அங்கேயும் இருந்துட்டு ஒரு 2 மாதத்தில் வந்துட்டார். இல்லைப்பா அவர் சீரியல் தான் எடுக்கிறாரு, எனக்கு அது மைலேஜ் கிடைக்கல அப்படின்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் வந்து நாங்கள் துள்ளுவது இளமை எடுத்து முடித்ததுக்கப்புறம்
காதல் கொண்டு எடுக்க வேண்டிய நிர்பந்தம். இது அவங்க அம்மா போட்ட ஒரே கண்டிஷன் தான். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.